ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ் டெய்ரி. ஹாஸ்பிட்டல் டெலிவரி பேக் தான் எப்படி பேக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 7th மந்த் எண்டிங் வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். அதில் இருக்கிற எல்லா ஃபைல் டீட்டெயில்ஸும் வந்து நான் இந்த எல்லோ கலர் ஃபைலில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் மந்த்லேருந்து 7th மந்த்தில் வரைக்கும் இருக்கிறது. ஹாஸ்பிட்டலில் வந்து அதுக்கான ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு எங்களுக்கு இந்த சீட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அதை வந்து நான் தனியாக வச்சுக்கிட்டேன். அந்த நோட் வந்து நம்ம கணக்கு எழுதி வைக்கிறது, இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஹாஸ்பிட்டல் செலவாகிடுச்சோ அதை எழுதுறதுக்காக அந்த நோட்டு பெண்ணும் வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கலர் ஃபைலில் வந்து பில்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக ஈஷாம் கார்டு, நம்ம ஆர்சிஹெச் நம்பர் அண்ட் வந்து ஆதார் கார்டு, இது 3 மஸ்ட்டு. இதை 3 கண்டிப்பாக கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பர்ஸில் வந்து நம்ம கேஷ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த ஜுவல்லரி பாக்ஸில் வந்து நம்ம அந்த டைமில் ஏதாவது ஜுவல்ஸ் கழட்டுறோம் அப்படிங்கும்போது அதில் போட்டு சேஃபாக வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நான் இந்த ஹேண்ட்பேக்கில் தான் பேக் பண்ண போகிறேன். இந்த ஒயிட் கலர் ஃபைலில் நம்ம ரெகுலர் செக்கப்புக்கு இது மட்டும் கொண்டு வந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரூஃப் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மதருக்கான டெலிவரி பேக் தான் இது. வந்து 3 வந்து ஓல்டு நைட்டிஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஃபீடிங் நைட்டிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வீட்டுக்கு வரும்போது போடுறதுக்காக ஃபீடிங் மேக்ஸி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டவல் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஷால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பிரேஷியர் வந்து ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். பேண்டீஸ் வந்து ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். ஃபேஸ் வைப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ப்ரெஸ்ட் பேடு வந்து ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 5 செட்டு. அப்புறம் இது வந்து டிஸ்போசபிள் பேண்டீஸ் வந்து ஒரு பேக் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே வந்து நியூஸ் பேப்பர்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் மம்க்கான டெலிவரி பேக். நெக்ஸ்ட் பேபிக்கு என்னென்ன பேக் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கூடையில் தான் பேக் பண்ண போகிறேன் பேபிக்கு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெட் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பேம்பஸ் வந்து டேபிள் டைப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வைப்பர், ரேஷ் க்ரீமும் எடுத்து வச்சுருக்கேன். கோகோனட் ஆயிலும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பேபி சோப்பு, சங்கு எடுத்து வச்சுருக்கேன். மிட்டன் சாக்ஸ் செட்ஸ் வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். நம்மளது சம்மர் டைம் தான், தேவைப்படாது, இருந்தாலும் எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் கிளாத் வந்து ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். பேபி வாய் துடைக்கிறதுக்காக, ஃபேஸ் எல்லாம் துடைக்கிறதுக்காக ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆரஞ்சு கலரில் தெரிகிறது வந்து நம்ம ஹூடட் டவல். இது வந்து பேபியை வந்து ரிசீவ் பண்ணி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம், ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போக வர தேவைப்படும்னு அதை எடுத்து வச்சுருக்கேன். துவட்டுறதுக்காக ஒரு 2 டவல் எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 2 டவல் எடுத்து வச்சுருக்கேன். மஸ்லின் கிளாத்தில் அந்த ஹாட் போட்டது வந்து பேபி ரிசீவ் பண்ணுறதுக்காகன்னு எடுத்து வச்சுருக்கேன். பட் வந்து ஒயிட் வேஸ்டியில் ரிசீவ் பண்ணணுன்னு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 6 செட் வந்து பேபி ட்ரெஸ் வாங்கி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து வச்சுட்டேன். 2 சாரீ எக்ஸ்ட்ராஸாக எடுத்து வச்சுருக்கேன். சாரீ பக்கத்துலேயே வந்து பழைய நைட்டிலையும் ஓல்டு வேஷ்டி இல்லைன்னா ரேஷன் வேஷ்டியில் வந்து நம்ம டைப்பர் பதிலாக யூஸ் பண்ணுறதுக்காக கிளாத் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ட்ரை ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். கூட வர அட்டெண்டருக்கான பேக் தான். இதில் வந்து 2 பெட்ஷீட்டும், 2 செட் சாரீ அண்ட் ஒரு டவல் எடுத்து வச்சுருக்கேன். அக்காவுக்கும் இதே மாதிரி 2 செட் சாரீ ஒரு டவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேக்கில் பேக் பண்ணிக்கலாம். என்னோடய சிப்பர் வாட்டர் பாட்டிலும் கெட்டிலும் இன்னொரு ஃப்ளாஸ்க்கும் போகும்போது எடுத்துக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போதைக்கு உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு மட்டும் காமிச்சேன். சிப்பர் வாட்டர் பாட்டிலில் 2 வாட்டர் பாட்டிலு, ஒரு காஃபி ஃப்ளாஸ்க்கு, ஒரு நார்மல் ஃப்ளாஸ்க்கு, எக்ஸ்ட்ரா பேக்ஸு, எக்ஸ்ட்ரா வந்து வேஸ்ட்டு துணி, ஒரு இதில் வந்து நான் சுகரும் ஒரு இதில் சால்ட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். 4 டம்ளர், ஒரு சொம்பு, 2 ஸ்பூனு, 2 கரண்டி, 3 பிளேட் எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு சிசர் அண்ட் ஒரு நைஃப் அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கேன். கவர்ஸு அண்ட் பல்பொடி, பேஸ்ட்டு, வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கான சோப்பு, ப்ரஷ்ஷு, ஷாம்பு, டெட்டால் ஹேண்ட் வாஷு, சானிடைசரும் ஹேண்ட் வாஷும் ரொம்ப முக்கியம். பேபி யாராவது பார்க்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சானிடைசிங் பண்ணிவிட்டு பார்க்க சொல்கிறதுக்காக. கூட எனக்கு ஒரு சோப்பு, அட்டெண்டருக்கு ஒரு சோப்பு அண்ட் வந்து பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு பேக்கில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது போக நான் பேபி நெயில் கட்டர் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். அது போக தைலம், 2 சீப்பு, பேண்டு எக்ஸ்ட்ராஸாக எடுத்து வச்சுருக்கேன். பொட்டு வைக்கிறதுக்காக ஐலைனர், பவுட்ரு, தேங்காய் எண்ணெய், பொட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மேக்கப் பண்ணுற மாதிரி இருந்தால் மேக்கப் ஐட்டமும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஷூட் கிட்டே எடுத்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் பண்ண பேகெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பிளேஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு நம்மளுக்கு பெயின் வரும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மட்டும் அந்த பிளேஸில் வைங்க. நான் அப்படி தான் இந்த இடத்துல வந்து அலோகேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து அம்மாவோட திங்ஸும் அக்காவோட திங்ஸ் அந்த வந்து
டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ் இதில் இந்த பேக்கில் வச்சுருக்கேன். இதில் வந்து வாட்டர் பாட்டில், பிளேட்டு, டம்ளர் இதெல்லாம் வந்து இந்த பேக்கில் வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய பேகு, அதாவது மதரோட பேகு. இது வந்து பேபியோட பேகு. இது வந்து பேபி பெட்டு. இந்த மாதிரி நான் தனித்தனியாக ஒவ்வொரு ரேக்லி ஃபுல்லாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற திங்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இது போக வந்து என்னோடய ஹேண்ட்பேக் வரும். அது வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி எடுத்துகிட்டு போகணுங்காட்டிக்கு நான் வந்து வேறு ஒரு ப்ளேஸில் வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க திங்ஸை தவிர நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த திங்ஸ் எல்லாம் வந்து போகும்போது எடுத்துக்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு பையையும் முன்னாடியே வச்சுருக்கேன். மொபைல் ஃபோனு, சார்ஜரு, ஜிம் பால், ஹாட் பேக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டில் இதில் எது தேவையோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். போகும்போது டக்குன்னு எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பேபி வந்து வின்டர் சீசனில் பிறக்கிற மாதிரி இருந்தால் ஸ்வெட்டர் கம்பல்சரி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். டாட்டா.